சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். இதுல நம்ம ஒரு துறையாக சொல்லி இருக்கின்றோம். என்ன மாற்றம் 2000 நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கோங்கண்ணா. நம்ம செஞ்சதை உங்கள் முன்னாள் பத்திரிகை நண்பர்களோட எடுத்து சொல்றோம், புக்கு போடுறோம், தைரியமா சொல்றோம். எங்க தேர்தல் வாக்குறுதியை படிங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் ஆச்சு. 511 தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் 50 கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு பாருங்க, இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, இதுவரை சொல்லு. நம்ம 50 தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்னை திட்டுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில ஒரு நம்பர் சொல்றாங்க. 90% இடத்துல சொல்றாரு, 88% இடத்துல சொல்றாரு, 96% இடத்துல சொல்றாரு. ஒருவரும் கூட ஒரு நம்பர் சொல்றாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள் 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுக தேர்தல் அறிக்கையை அக்கா கட்ட கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு. அதனால யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா, இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க. அதாவது 505 விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7 சொல்றாங்க. பொருளாதாரம், வேளாண்மை, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியா இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க. 2 சேர்த்துனீங்கன்னா 505 + 7 512 வரும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க. எனக்கு தெரிந்து 50 கூட அவங்க செய்யணும். 50 கூட, வெறும் 50 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வர்றோம்.